ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். பானு ஃபுட் பிளாக் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரைடே ஸ்பெஷல் வெஜிடபிள் பிரியாணி, ராய்த்தா அண்ட் காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு டேஸ்க்கால எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சியில் சேர்த்துட்டு நம்ம ஆனியன் வந்து ஒரு 3 ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நல்லா சேர்த்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கி விட்டுட்டு நம்ம ஒரு 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா, மல்லித்தூள், பிரியாணி மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கேரட், பீன்ஸ் இந்த வெஜிடபிளை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெஜிடபிள் வந்து நல்லா அந்த இதுலேயே மசாலாவிலேயே நல்லா வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, புதினா ஒரு கைப்பிடி அதையும் வந்து அதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கி விட்டுக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து தயிர் வந்து ஒரு கப் தயிர் வந்து அதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தயிர் சேர்த்தா வந்து மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சோயா, அது வந்து ப்ரோட்டீன் இதாக இருக்கிறதுனால நம்ம சோயாவும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சோயா சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா, குழந்தைங்க வந்து காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால 2 பச்சை மிளகா மட்டும் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி சேர்த்து தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம லெமன் ஜூஸும் அரிசியும் அதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் அரிசி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி அதுக்கப்புறம் அதை வந்து தம்முக்கு போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாதம் வந்து எப்படி உதிரி உதிரியாக இப்படி வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தயிர் பச்சடிக்கு வந்து வெங்காயம், குக்கும்பர், மாதுளம்பழம், பச்சை மிளகாய், தயிர் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வந்து கொத்தமல்லி தழையும் அதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு, சால்ட்டு சரியாக சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சப்போர்ட்டால் தான் இன்னும் நிறைய வீடியோ போட முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த சமையல் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.